ஒழிப்பு சங்கம் கடவுளுக்கு வைக்கும் படையலை. அம்மா, கட்டின புருஷனுக்கே கட்டுப்படாதவர் இவன் மிரட்டலுக்கா பணிய போறா? என்னை பத்தி உனக்கு தெரியாது? இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ சங்கரி மட்டுமில்ல, பயங்கரி. உன் அம்மனை இப்ப பந்து விளையாட போறம்பா. விளையாட்டோட விளைவுகள் விபரீதமா கூட முடியும். விபரீதமான விளையாட்டுல தான் என்னுடைய வீரமே அடங்கி இருக்கு. விளையாட்டே வினையானா விளைவை சந்தைக்கு நான் தயங்கவே மாட்டேன். அதிகம் போட்டலாம். யாரு? அம்மா, நம்ம ஐயா புண்ணு மரத்தர் கோயிலுக்கு அம்மன் இருக்கிறத எடுத்து கோலத்துல வச்சுட்டாருமா. என் மாங்கலத்தை காப்பாத்துட்டாங்க. என்னாடி இவ காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க? பாத்தியா, தெய்வம் தெய்வம் அந்த தெய்வத்தாரியா என்ன ஒண்ணு செய்ய முடியலடி. நான் நல்லா இருக்கேன், என் கை கால் நல்லாதான் இருக்கு. அது தெய்வம் இல்லடி, வெறும் கல்லு. இப்படியாவது தெரிஞ்சுக்க. எனக்கு ஏற்பட்டல. போகாதீங்க, போகாதீங்க. நான் போறேன். மாமாயி, 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 மாமாயி. எதுக்கு சும்மா சாப்பிடுறீங்க? பின்ன காசு கொடுத்துட்டா சத்தம் போடுவான். என் வழி எனக்கு. அம்மா, அம்மா தப்பா நினைக்காத, எனக்கு குடிக்க கொஞ்சம் வேணுமே. பச்சை தண்ணிமா. இருங்க, வெந்நீர் கொண்டாரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். நீ கொடுக்க வேண்டிய 10,000 கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஏண்டா ரத்தனம், இந்த நிலையில வந்து என்ன பணம் கேட்கிறியடா? நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. கொஞ்சம் பொறுத்துக்கு எனக்கு தரவா மாட்டேன். தேதியை நிச்சயம் பண்ணிட்டேனே. தேதியை வேணா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கடா, தந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு கண்டிப்பா பணம் வேணும். பணம் வேணுமா? ஏண்டா கொடுத்த? இல்லைன்னு சொன்னேன், நான் கொடுத்தேன். அதே தான் நான் இப்பயும் சொல்றேன். இல்ல பணம் வேணியா? அட பாவி, அநியாயமா போய் சொல்றியே. நீ உருப்பிடுவியா? மாரியாத்தா, நீதான் இவனுக்கு கூலி கொடுக்கணும். போட்டா மாரியாத்தால என்ன கண்டா பயம். ஃபீல் பண்றீங்களா? இப்ப என்ன டாக்டர் 3 நிமிஷமா சொரண்டிக்கிட்டே இருக்கீங்க, சொரண்டியே காணும். அப்பாடா. ஆமா, உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் எவ்வளவு நாளாச்சு? எனக்கா ஆகஸ்ட் 5 அல்ல 6 மாசம். கடவுளே, எதுக்குமே கொடுத்து வச்சிருக்கணும். நீ எப்படி வந்த? எந்த இடமா இருந்தாலும் நான் இருக்கேன். இப்போ நீதான் நான் இருக்கிற இடத்த தேடி வந்த. எப்படி இருந்தவ எப்படி ஆகிட்ட பாத்தீங்களா? தற்கொலை கூட பண்ணிக்க முடியல. அன்னைக்கு விக்கிரகத்தை தூக்கி எறிஞ்சுட்டு சொன்னீங்க,
என் கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. கடவுளால என்னை எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தன் என்ன கெட்டது செய்தாலும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவன் இல்லை, அவனுடைய மனைவியின் தாலி பாக்கியம் தான். உன் மனைவியோட கழுத்துல கிடந்த தாலிதான் இவ்வளவு நாளும் உனக்கு வேலியா இருந்தது. அந்த வேலி விழுந்துடுச்சு. இப்ப நீ இந்த கோலத்துல இங்க வந்து நிக்கிற. வாழ்க்கைன்னா என்னன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை உண்டுன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதை அனுபவிச்சுதான் தீரும். வேற வழி அனுபவிக்கிறேன், அனுபவிக்கிறேன் தாயே. என் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். அம்மா, ஆண் என்கின்ற ஆணவம் தவறானது என்று தன் பக்தனுக்கே ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தெளிவுபடுத்துவார். தாயே, அம்மா தாயே, கணக்குல ஐயா என்ன பாரம்? முருகா, கணக்குல கொடுக்காதியா. ஏயா ஏன் வீட்டுக்கு முன்ன வந்து ஏன் எதிரே முருகனை பத்தி பேசுறியா? முருகன் அந்த தாயோட பெரியவனோ? அந்த பராசக்தியோட பேர் சொல்லு, அப்புறம் நான் தர சொல்லுவேன். அம்மா தாயே பராசக்தி. என்னையா கந்தசாமி பிள்ளை, காலையிலேயே அபிராமி அந்தாதி ஆரம்பிச்சுட்டு பாலசுத்திரம் இல்ல தலை இருக்க வாழாடுமோ? இந்த பய தாய் இருக்க பிள்ளை பெற சொன்னான். எனக்கு அது பிடிக்காது, அதனால நான் ஒண்ணு விட்டேன். சரியா? என்ன பாலசுத்திரம் காலங்காத்தால வந்த? இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு உன்ன மாதிரியும் பேர குழந்தைகள் ரொம்ப பக்தியா இருக்காங்கப்பா. என் குடும்பத்துல நிதர்சனமா அவ என் கூடவே இருக்கா. சரி, காப்பி கொண்டாமா. ஆமா, ஷேர் மார்க்கெட் நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, கையிருப்புல பெரும்பகுதியை முடக்கிருக்கிறேன். எனக்கு இதை பத்தியும் கவலை இல்ல. எல்லாம் அவ இருக்கா, அவ பாத்துக்கிறான். எனக்கு என்ன கவலை? வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்துட்டா போறாது, நிறைவு வேணும்னு சொல்லுவாங்க. அது உனக்கு நிறைய இருக்கு. இப்படி மகளும் மருமகளும் போட்டி போட்டுட்டு உபசரிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணையா? ஐயா வணக்கம். அடடே, திருவிழா கமிட்டி ஆளுங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விசேஷம்? நம்ம கோவில் மகா மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். வாகனங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுதுங்க. உடனே தேவைப்படுமோ? ஆமாங்க, ஆடி பிறக்கிறதுக்குள்ள வேற ஆரம்பிக்கணும்னு என்ன பாலசுந்தரம்? நான் கொடுக்கறேன்ப்பா, அப்புறம் நீ மெதுவா கொடுத்தா போகுது. அப்படியா? அப்ப புரோ நோட்டு எழுதிடும். என்னது? கந்தசாமி பிள்ளை வாக்க விடவா புரோ நோட்டுக்கு மதிப்பதிங்க? வாக்கு என் குணத்துக்கு, புரோ நோட்டு உன் பணத்துக்கு. பெஸ்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டுத்தரேன். நீ வேண்டியதை பூர்த்தி பண்ணிக்கணும். கந்தசாமி, இது தேவையில்லாத சம்பிரதாயம். தேவை ஏற்படும் போது இதுதான் சம்பிரதாயம். உங்களுக்கு வேண்டிய பணத்தை இவர் தான் கொடுப்பார். சரிதானே? கோயிலுடைய வளர்ச்சியே உங்களாலதான். பிள்ளை சம்பாரிச்சு தாய்க்கு கொடுக்கறது உலக வழக்கம். என் தாய்க்கு நான் கொடுக்காம வேற எவன் கொடுக்க முடியும்? என்னாலதான் இந்த கோயில் பிரபலம் அடையணும். அது கந்தசாமி ஒருவனாலதான் முடியும்னு இந்த ஊரே சொல்லணும். அப்ப நாங்க வர்றவங்க. சரி, என்னப்பா மாப்பிள்ள சௌக்கியமா இருக்குங்க. கந்தசாமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. இப்படி பிள்ளையும் மாப்பிள்ளையும் தோளோட தோள் கொடுத்து உழைக்கிறப்ப உனக்கு வியாபாரத்துல என்னப்பா குறைச்சல? நான் வரட்டுமா? வர மாப்பிள்ள. சரிங்க. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏப்பா, நீங்க பாட்டுக்கு இப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே, என்னதான் உங்க நண்பர்னாலும் ஏதாவது விபரீதமா போயிட்டா? நான் அம்பாள் பக்தன், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. என்ன ஏமாத்தினா அவளை ஏமாத்துற மாதிரி. உங்க அப்பா இப்படியே வாரி அடிச்சுட்டு உங்களையே என்ன நடுத்தரல் நிக்க வைக்க போறாரு. ஆத்துல பலம் அளந்து கொட்டணும்னு சொல்லுவாங்க. உங்க அப்பாவோட தர்மம் இந்த அளவுக்கு மீறி போகுது. எங்க கொண்டு போய் விட போகுதோ? ஐயா வணக்கங்க. என்ன இது என் பேத்திங்க. காய் கோப்பம் கிடையாது. நான் தான் பலகார கடையை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணையும் என்னையும் காப்பாத்திக்கிட்டு வர்றேன். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். எங்க மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ஐயா தான். பையன் பார்த்தியா? பாத்துட்டேன்.
என் சக்திக்கு மீறின இடமா? என்னது? சக்திக்கு மீறின இடமா? எல்லாமே அந்த சக்திக்கு உட்பட்டதான். நானே நேர்ல வந்து அம்பாள் சன்னிதானத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து என்ன வந்து பாரு. கடல்ல உடனே ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. வசதி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு நானே என் செலவில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எங்க எல்லாருமா ட்ரெஸ் பண்ணி நிக்கிறீங்க? என்னப்பா இன்னைக்கு கோயில்ல உங்க தலைமையில நாட்டிய நிகழ்ச்சி இருக்க மறந்துட்டீங்களா? ஆமா, அப்ப சீக்கிரம் புறப்படுங்க மாமா. இது வந்து எப்படிப்பா நான் கோயில பிரமாணம் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ஏமாமா இதுக்கெல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவா இருக்குமா? 2 லட்சம் ரூபா கோயில் குளம் வெட்டுறதுக்கு 2 லட்சம் இருக்குப்பா. அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம், தேர், பானம் வெடிக்க, வாகனங்கள் பல லட்சங்களா இருக்கும். நான் அவ விஷயத்துல கணக்கே பாக்குறது இல்ல. நீங்க கணக்கு பார்க்காம வேணா இருக்கலாம். ஆனா இப்படியே போனா நம்ம கணக்க மத்தவங்க பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருமே. இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லிட்டீங்க? நான் தான் அவளுக்கு தகுதியானவன்னு என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கான். அதையதான் நான் அவளுக்கு திருப்பி கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். அப்பா இப்படியே தானம் கொடுத்துட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நாங்களே கியூல வந்து நிக்க போறோம். அப்ப நீங்களே எங்களை பார்த்து என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா வேற யாரையாவது பாருங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரப்போகுது. ஏய்! கந்தசாமி புள்ள வாழ்க்கையில அந்த மாதிரி நிலைமை வராது. தம்பி சார் பங்கு மார்க்கெட்டு முழுகி போச்சான். தம்பி வந்து ராஜேஸ்வரி ஒரு டம்ளர் காபி கொண்டா. தாத்தா தாத்தா என்ன தாத்தா செய்யறது? ஓ இப்படி ஆயிடுச்சா? வந்திருக்கிறது தந்தி, இனி வரப்போறது வதந்தி. கந்தசாமி புள்ள திவால் ஆயிட்டான்னு ஊரே சொல்ல போகுது. கந்தசாமி நான் கேள்விப்பட்டதான் உண்மைதானையா? பாலசுந்தரமா நல்ல நேரத்துல நீங்க வந்துட்டு உட்காரு. என் கைக்கு சேரி எட்டுறதுக்குள்ள உங்காருக்கு வந்துடுதா? சரி, நடந்தது நடந்து போச்சு, விட்டுடு. இந்த கல்யாண மண்டப வேலைகள் அறக்குறையா நிக்கிறான். அதுக்காக ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது. அது நானே உன்னை நேரம் வந்து பார்க்கலான்னு இருந்தேன். கந்தசாமி, அன்னைக்கு நீ வாங்கின கடனுக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிக்க சொல்லி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திய, பூர்த்தி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். படிச்சு பார்த்துட்டு உன் பிள்ளையும் பொண்ணையும் இதுல ஒப்புதலுக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லு. எதுக்கு? எனக்கு ஒரு பிடிப்புக்காக. கந்தசாமி புள்ள வார்த்தையை விடவா உன் புரோனோட்டுக்கு மதிப்பு அதிகமா போச்சு. வாக்கு உன் குணத்துக்கு, புறநோட்டி என் பணத்துக்கு. கையெழுத்து வாங்கி தரையா? நான் இதுக்கு கையெழுத்து போடணும்? நான் அப்பவே சொன்னேன், என்னதான் நண்பர்னாலும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டாம். கேட்கலையே. நானும் என்ன பைத்தியக்காரனா என்ன கண்ட இடத்துல கையெழுத்து போட? கேட்டியா கந்தசாமி பிள்ளை? உன் மகன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? அவன் கிடக்குறான் சின்ன பையன். நீ கொஞ்சம் பொறுத்துரு, உன் கடனை நானே திருப்பி கொடுத்துறேன். நீங்க
இனிமே உன்னால கொடுக்கக்கூடியதே மஞ்சள் கடுதாசி ஒண்ணுதான். மன்னிச்சிடு. இனிமே என்னால உனக்கு எப்ப கொடுக்க முடியுமோ அப்பதான் கொடுக்க. அதான் சாமி, உன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி வசூல் பண்ணணுமோ அப்படி நான் வசூல் பண்ணிக்கிறையா. அந்த பாலசுந்தரத்துக்கும் தகராறு ஏற்பட்டது பாரு. அவன் இந்த கடங்கார பயலிலே ஏறி விட்டுட்டான். அது சம்பந்தமா இடைஞ்சல். நான் உங்க அம்மா நகையை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் பாரு, அதை எங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா தற்கால இடைஞ்சல கொஞ்சம். எனக்கு உங்க நிலைமை புரியுதுப்பா. ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். கேள. மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்ல போறாரு. வேண்டாம் தாப்பா சொல்லுவாரு. அப்பா, போன வாரம் தான் என் மாமனார் ஏதோ மில்லு வாங்கணும்னு கேட்டாரு. அதான் என் பணத்தையும் புவனேஸ்வரன் நகையும் கொடுத்துட்டேன்ப்பா. இப்படி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன்ப்பா. நல்ல வேலை, இந்த விஷயத்திலாவது கொஞ்சம் சமத்தா நடந்துட்டீங்களே. உன் சொத்துக்களை எல்லாம் ஜப்து பண்றதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், உன் பிள்ளையோ பொண்ணோ யாராவது உன் கடனை ஏத்துக்கிட்டா என் ஜப்தி வாரண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். பாலசுந்தரம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெத்த கடனை தீர்த்தாச்சு. என் கடனை தீர்க்கிறதுக்கு இது ஒருக்கா பாரு, அவ்வளவுதான் முடியும். ஐயா வணக்கங்க. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு என்ன வந்து பாருன்னு சொன்னீங்களே, வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்கிறேன். தாலி எனக்கு சொந்தமானது. 30 வருஷம் என்னோட வாழ்ந்திருந்து சுமங்கலியா செத்து போனாள் என்னுடைய மனைவி. அவளுக்கு நான் கட்டின தாலி. அவள் உயிரோட இருந்திருந்தா நான் கேட்காமலே எனக்கு கொடுத்துப்பாள். ஆமா கொடுத்துருப்பா. இனிமே இது நல்ல காரியங்களுக்கு தான் உபயோகமாகும். இந்த ஐயா மனுஷனுக்கு பணம் போயிட்டா பாசம், பந்தம், குடும்பம், நட்பு எல்லாமே போயிடும். எல்லாம் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு. ஆனா என் மானம் மட்டும் போகல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.